40 ஆண்டுகளாக இணைந்து நடிக்காத ரஜினிகாந்த் கமல்ஹாசன். ரஜினி படத்தில் பாட சம்மதித்த மைக்கேல் ஜாக்சன். இந்தியன் 4வது பாகம் எடுக்க திட்டமா? ஷங்கர் பதில். 40 ஆண்டுகளாக இணைந்து நடிக்காத ரஜினி கமல் 1975ஆம் ஆண்டு வெளியான பாலச்சந்தரின் அபூர்வ ராகங்கள் திரைப்படத்தின் மூலம் கதாநாயகனாக கமலஹாசன் நடித்துள்ளார். அந்த படத்தில் துணை நடிகராக ரஜினிகாந்த் அறிமுகமானார். இதனையடுத்து இரண்டு பேரும் இணைந்து 16 ஹிட் படங்களை கொடுத்தனர். பின்னர் பரஸ்பரம் பேசி முடிவெடுத்து தனித்தனியாக நடித்து 1980 மற்றும் 1990இல் பல ஹிட் படங்களை கொடுத்தனர். 70 வயதை தற்போது தாண்டிவிட்ட போதிலும் 40 ஆண்டுகளாக இவர்கள் இருவரும் இணைந்து நடிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ரஜினி படத்தில் பாட சம்மதித்த மைக்கேல் ஜாக்சன். நிகழ்ச்சி ஒன்றில் AR ரகுமான் பேசிய போது மைக்கேல் ஜாக்சன் தன்னை சந்திக்க விரும்பியதாகவும் ஆனால் அதை முதலில் தாம் நிராகரித்து விட்டதாகவும் தெரிவித்தார். எனினும் ஸ்லம்டாக் மில்லியனர் படத்திற்கு ஆஸ்கார் விருது பெற்றதும் அவரை தாம் சந்தித்ததாகவும் அப்போது ரஜினியின் எந்திரன் படத்தில் பாட ஜாக்சன் ஒப்புக்கொண்டதாகவும் ஆனால் உடல்நிலை பாதித்து உயிரிழந்ததால் பாட முடியவில்லை என்றும் அவர் கூறினார். இந்தியன் 4வது பாகம் எடுக்க திட்டமா? ஷங்கர் பதில். கமல் நடித்து ஷங்கர் இயக்கத்தில் வெளியான இந்தியன் படம் வெற்றி பெற்றதை அடுத்து இந்தியன் 2வது மற்றும் 3வது பாகங்கள் எடுக்கப்பட்டுள்ளன. இதில் இந்தியன் 2வது பாகம் வெளியாகியுள்ள நிலையில் இயக்குனர் ஷங்கரிடம் இந்தியன் 4வது பாகம் எடுக்கப்படுமா என கேட்கப்பட்டது. அதற்கு அவர் அத்தகைய திட்டமில்லை என்றார். அதே நேரத்தில் வேல்பாரி சரித்திர நாவலை 3வது பாகமாக எடுக்கப் போவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.